சுயத்திற்கு மறித்தல் எது? சிலுவை சுமந்து சுயத்திற்கு மறித்தல் எது? மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்படும் சமயங்களில் கிறிஸ்துவுக்காய் பாடுபட நானும் தகுதி பெற்றேன் என்று மகிழ்ச்சியில் நிலைத்திருந்தால் அதுவே சுயத்திற்கு மறித்தல். நன்மை தீமையாய் பேசப்பட்டும் விருப்பங்கள் மறுக்கப்பட்டும் உள்ளத்தில் கோபமின்றி நியாயத்தை தட்டி கேட்காமல் பொறுமையாக நீங்கள் இருந்தால் அதுவே சுயத்திற்கு மறித்தல். எந்த ஒழுங்கின்மையையும் காலந்தாழ்த்தி வருதலையும் உணர்வற்ற செயல்களையும் இயேசு போல அன்போடு பொறுமையுடன் சகித்து கொண்டால் அதுவே சுயத்திற்கு மறித்தல். பெயரை குறிப்பிட வேண்டும், செயல்கள் பேசப்பட வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் அறியப்படாதவனாய் இருந்திடும் விருப்பத்தை பெற்றிருந்தால் அதுவே சுயத்திற்கு மறித்தல். சித்தத்தின்படியான உணவானாலும் உடையானாலும் சீதோஷான நிலையானாலும் தனிமையானாலும் அவைகளில் மனநிறைவு கொண்டிருந்தால் அதுவே சுயத்திற்கு மறித்தல். தேவை மிகுந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கும் போது சகோதரன் தேவையோ சந்திக்கப்படும் போது பொறாமை கொள்ளாமல் சேர்ந்து மகிழ முடியும் என்றால் அதுவே சுயத்திற்கு மறித்தல். உங்களை விட குறைவான ஒருவரின் புத்திமதியையும் கடிந்து கொள்ளுதலையும் உள்ளத்திலும் வெளியிலும் தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டால் அதுவே சுயத்திற்கு மறித்தல்.